ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நெஸ்ட் ஒன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. எங்கே போயிருந்தோன்னா ஒகேனக்கல் தாங்க. வெக்கேஷன் டைம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். யோசிக்கும்போது நமக்கு லீவு கிடைக்கணும், டைம் வேணும், அண்ட் ஆல்சோ சீக்கிரமாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாமே யோசிச்சுட்டே இருந்தோம். சரி எங்கே போகலான்ட்டு யோசிக்கும்போது பிளான் பண்ண ஒரு இடம் தாங்க ஒகேனக்கல். ஸோ ஒகேனக்கல் எங்கள் பிளேஸ்லேருந்து ஆக்சுவலி 2 hours ட்ராவல். அதனால் ஒன் டேயில் போயிட்டு ரிட்டன் வந்துடலான்ற மாதிரி பிளானில் தான் சூஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டோங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் 2 வீலரில் போகிறவங்களுக்கு நோ சார்ஜ். இந்த மெயினாக ரோடு தாங்க, அந்த பென்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மேபி 2 வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இந்த ரைட் பண்ண விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, ஒகேனக்கலுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிக்கிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு எல்லாம் சொன்னதுனால பேக் பண்ணிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 1/2 hour டைம் கன்சியூம் ஆச்சு. நாங்கள் அரவுண்ட் 10 AM அங்கே ரீச் ஆனோங்க. காரில் இருந்ததுனால தெரியல, பட் வெளியே வந்து பார்த்தா தாங்க தெரியுது, பயங்கர வெயில், சூடு தாங்க முடியலைங்க எங்களால். பயங்கர கூட்டம். பிகாஸ் வீக்கெண்டு நாங்கள் போனது சண்டே. அங்கே அவங்க 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு. நாங்கள் போட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலி இங்கே எப்படின்னா அவங்களே ஃபுட்டை வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேட்டே வந்து 1500. ஸோ ஒரு 1 hour போட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 6 பெரியவங்களும் 3 பசங்களும் போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்த ஏரியா வந்து போட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுற மாதிரி அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. விட்ட பிறகு பார்க்குற வழி தான் இது. ஸோ இந்த வழியில் நடந்து போனோன்னா தண்ணி இல்லாததுனால ரொம்ப கீழே இருந்துச்சுங்க. அந்த ஸ்டெப்ஸ் இறங்குறதே பெரிய டாஸ்க் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக வச்சுருந்தாங்க. அதனால் இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, பரிசல் நிறைய இருக்குது. நிறைய போட்ஸ் இருந்ததுங்க. போட்டிங்கில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபால்ஸ் விழுற இடத்துக்கு போட்டை கொண்டு போய் காட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொண்டு போனாங்க.
இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. இதுக்காகவே போட்டிங் வரணும்னு தோணும். பூஜித் நிறைய என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவன் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனதுனால அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவனுக்கு ஏன்னா தண்ணின்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் தண்ணி பிடிக்குமேன்றதுக்காகவே அவனுக்கு அந்த தண்ணியை பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் இருந்துச்சு. பட் நாங்கள் போட்டு ஏறின நேரமோ என்னவோ அப்படியே கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அப்படியே க்ளவுடியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ க்ளவுடியாக மாறினதுமே ஒரு மாதிரி எங்களுக்கும் அந்தளவுக்கு வெயில் தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த போட்டிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நமக்கு அந்த வெயில் தெரியக்கூடாதுன்னுட்டு அவங்க தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களால இந்த கிளைமேட்டை பார்க்க முடியுங்க. பார்த்தீங்களா, அப்படியே மேகமூட்டம் நல்ல க்ளவுடியாக வந்துடுச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. படகுலேயே அவங்க வேணும்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அதுக்காகவே ஒரு செப்பரேட் போட் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாமே, லைக் பாப்கார்ன்ஸ் வச்சு. ஸோ இந்த இடத்துல தாங்க அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்ட விடுவாங்க போல். பசங்க எல்லாம் விளையாடணும். பிகாஸ் இங்கே ஆழம் கம்மியாமா. ஒரு சின்ன பசங்க கூட ஸ்விம் பண்ணலான்ற அளவுக்கு ஆழம்தான் இருக்குமாம்மா. அதனால் நீங்களே பார்க்க முடியுது இல்லைங்களா, பாருங்கள் எத்தனை பேர் நின்று இருக்காங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு பசங்களை சமாளிக்க முடியாதுன்ட்டு நாங்கள் வந்துட்டோங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா பேங்க. அதாவது இந்த 1.5 இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்க வெயிட் பண்ணோம் ஆனால் அதுக்கு ஒரு பே. பட் நாங்கள் லாஸ்ட் டைம் வீக் டேஸில் வந்தோம். வீக் டேஸில் வரும்போது அதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. லைக் அவங்க நம்ம அந்த போட்டிங்கன்றதை சூஸ் பண்ணாலே இந்த ஆப்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா. பட் இந்த டைம் மேபி இது சம்மர் ஹாலிடே, சம்மர் வெக்கேஷன், ஆளுங்க நிறைய வராங்கன்றதுனால அவங்க அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே கேட்டாங்க. போட்டிங் முடிஞ்சதுமே பசங்க எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயங்க ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே 3 o'clock ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். மோர் தென் 1 hourக்கு மேலேயே நாங்கள் அங்கே இருந்தோம். பிகாஸ் பசங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அவங்க வெளியே வரவே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் சரி ஓகே விளையாடட்டோன்னுட்டு விட்டாச்சுங்க. விக்ஸி தான் கொஞ்சம் பயந்துட்டா. பிகாஸ் தண்ணி இல்லைங்களா, ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது அவள் கொஞ்சம் பயந்தா. பட் நாங்கள் கூட இருந்ததுனால அவளும் எங்கள் கூடயே இருந்துக்கிட்டா. அண்டு நாங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே செம்ம மழைங்க, பயங்கர மழை. ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி பாக்ஸுங்க கொண்டு வந்திருந்தோம். பயங்கர பசி எல்லாருக்குமே. ஏன்னா தண்ணியில் விளையாடணும் இல்லைங்களா, எல்லாருக்குமே பயங்கர பசி. ஸோ நாங்கள் நிறுத்தின இடம் தான் இந்த பிலிகுண்டலு. அது ஆக்சுவலி ஒரு போட்டிங்